தொடர்கதை 10. இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் இரத்தக்கறை படிந்த அந்த 2 தோட்டாக்களையும் மறுபடியும் பாலித்தீன் கவரில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டே சத்யநாராயணனையும் கதிரேஷையும் ஏறிட்டார். இந்த வகையான தோட்டாக்களை ஜி-மேக் ரிவால்வரில் மட்டுமே பயன்படுத்த முடியும்னு ஃபாரன்சிக் அண்ட் மெட்டல் செஷன் தீர்மானமாக சொல்லியிருக்கு. பொதுவாக ஜி-மேக் ரிவால்வர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதில்ல. காரணம், இதில் உபயோகப்படுத்தப்படுகிற தோட்டாக்கள் ஸ்பைரல் வகையைச் சேர்ந்தது. இந்த ஸ்பைரல் தோட்டா உடம்பில் பாயும்போது தோலில் ஒரு பட்டாணி சைஸுக்கு மட்டுமே துவாரம் இருக்கும். ஆனால் தோட்டா உள்ளே போனதும் ஸ்க்ரூ ஆணி போல குடைந்து உள்ள உறுப்புகளை சிதைக்கும். இந்த ஜி-மேக் ரிவால்வர் இந்தியா பூராவிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. சத்யநாராயணன் குறுக்கிட்டான். சார், புண்ணியகோடி கொலை செய்யப்பட்டதுக்கும் கன்யாலால் கொலை செய்யப்பட்டதுக்கும் என்ன மோட்டிவ்? புண்ணியகோடியை பற்றி அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்த போது அவர் ஒரு விமனைசர் என்கிற உண்மை தெரிஞ்சது. வீடு வீடாக பொருட்களை விற்க வருகிற சேல்ஸ் பெண்களை எப்படியும் மடக்கி விடுவாராம். எல்லா பொருள்களையும் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாராம். நிறைய குடும்ப பெண்கள் புண்ணியகோடியால் விபச்சாரியாக மாறி இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல். புண்ணியகோடியின் மனைவியும் சரி மகளும் சரி அவரோட உடலை பார்த்துட்டு அழக்கூட இல்லை. காரணம் கேட்டபோது அவங்க சொன்ன பதில் வித்தியாசமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க சார்? இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் நாங்களே இவரை மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிருப்போம்னாங்க. வீட்டு வேலைக்கு வந்த 45 வயசு வேலைக்காரியை கூட புண்ணியகோடி விடலையாம். வாட்? ஆனால் கன்யாலால் சார், அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன மோட்டிவ்? புண்ணியகோடி மாதிரி அவரும் ஒரு விமனைசரா? இல்லை, அக்கம் பக்கம் விசாரித்து பார்த்த அளவில் ஈஸே ஜெம். ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தி அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணார். வருஷம் 101 ஏழை பெண்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அம்பத்தூருக்கு பக்கத்தில் 10 கிரவுண்ட் நிலத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயிலை முழுக்க கிரானைட் கற்களை வச்சு கட்டிக்கிட்டு வர்றார். இப்படி எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டுகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிற இவரை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கணும். சார், புண்ணியகோடியை கொலை பண்ணின காயத்ரி தான் கன்யாலாலையும் கொலை செய்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மேபி தோட்டாக்கள் அதுதான் உண்மைன்னு சொல்லுதே. கன்யாலால் கொலை பண்ணது காயத்ரியாக இல்லாமல் வேறு யாராவது ஏன் இருக்கக்கூடாது? காயத்ரி உபயோகப்படுத்தின அதே ஜி-மேக் துப்பாக்கியை ஏன் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடாது? உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் சத்யநாராயணன்? சார், கன்யாலால் ஒரு வைர வியாபாரி. அவர்கிட்ட தர்ம சிந்தனை இருந்தாலும் இஸ் அ பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். விசாரணை அந்த கோணத்திலும் நகர்த்தி பார்க்கத்தான் போகிறோம். கன்யாலாலுக்கு பிஸ்னஸ் ரீதியாக மட்டும் இல்லை, உறவு முறையிலும் எதிரிகள் இருக்கலாம். கன்யாலாலுக்கு மனைவி இல்லை. 5 வருஷங்களுக்கு முன்னால் நுரையீரல் கோளாறு காரணமாக மரணம். ஒரே மகன், பேர் சூரஜ்குமார். சிங்கப்பூரில் டைமண்ட் பிஸ்னஸ். இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்பாவை பார்க்க மாதத்துக்கு ஒரு தடவை சென்னை வந்து 2 நாள் தங்கிவிட்டு போவது உண்டு. கடைசியாக சூரஜ்குமார் வந்தது போன மாதம் 7ஆம் தேதி. ஸ்டீஃபன் சொல்லி கொண்டிருக்கும் போதே சத்யநாராயணன் தலையை குனிந்தபடி மெல்ல கதிரேஷின் கையை பிடித்தான். கதிரேஷ், என்ன சத்தி? இப்போ நான் சொன்னதுமே தலையை தூக்கி பார்த்துடாத. இதே ரோட்டில் வலது கை பக்கமாக 2வது பங்களா, மொட்டை மாடியில் ஒரு ரூம். அந்த ரூமோட ஜன்னல் கதவு கடந்து 10 நிமிஷ நேரத்தில் கொஞ்சமாக திறக்கப்படுறதும் ஒரு பெண்ணோட முகம் எட்டி பார்த்துட்டு உடனே மறைஞ்சிடுறதும் என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. வேடிக்கை பார்க்குறதுக்காக இருக்கலாம் இல்லையா? வேடிக்கை பார்க்குறதா இருந்தால் ஜன்னல் கதவை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே பார்க்கலாமே. எதுக்காக இந்த திருட்டுத்தனம்னு தெரியலையே, ஸ்டீஃபன் சொன்னார். எதுக்காக சந்தேகம் மிஸ்டர் சத்யநாராயணன்? நீங்களும் கதிரேஷும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன். எந்த விஷயத்தையுமே நாம் நெக்லெக்ட் பண்ணுறது சரியில்லை. ஸ்மால் மிஸ்டேக்கில் ஆர்டன் டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்துடுங்க. சத்யநாராயணனும் கதிரேஷும் புறப்பட்டார்கள். எட்டி பார்த்து, ஒரு பொண்ணா? சிவப்பு சுடிதார். காலேஜ் கேர்ளாக இருக்கலாம். பளிச்சுன்னு இருந்தா.
மிரண்ட சைஸில் பார்வை. ஒரு நிமிஷ நடையில் அதே ரோட்டில் இரண்டாவதாக இருந்த பங்களாவுக்கு வந்தார்கள். பழைய மோஸ்தர் பங்களா. காம்பவுண்ட் கேட்டில் கை வைத்தார்கள். கேட் திறந்து கொள்ள உள்ளே போனார்கள். முன்பக்க அறையில் பக்கம் பக்கமாய் சோஃபாவில் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது தம்பதிகள் எழுந்து வந்தார்கள். வேஷ்டி உடுத்தி கை வைத்த பனியன் அணிந்திருந்த அந்த நபர் கதிரேஷின் காக்கி யூனிஃபார்மை பார்த்ததும் லேசாய் முகம் மாறினார். எஸ், கன்யாலால் மர்டர் சம்மந்தமாக ஒரு என்கொயரி. கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து அப்போவே விசாரிச்சுட்டு போயிட்டாரே. அது ஃபார்மல் என்கொயரி. இன்னும் கொஞ்சம் டீப்பாக என்கொயரி பண்ணலாம்னு வந்தோம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஸ்டேட் பேங்க்கில் கேஷியராக இருக்கேன். ஐயாம் ராமாமிர்தம். பேங்க் எந்த பிரான்ச்? தேனாம்பேட்டை. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போதைக்கு நானும் என்னோடய மனைவியும் தான். என் பொண்ணு வெளியூர் போயிருக்கா. சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒரு மைக்ரோ வினாடி நேரம் சட்டென்று பார்த்து விலகி கொண்டார்கள். உங்களுக்கு ஒரே பொண்ணா? ஆமாம். கன்யாலாலோட சுபாவம் எப்படி? ரொம்ப நல்லவர் சார். கடவுள் பக்தி அதிகம். யாரையும் அதிர்ந்து பேச மாட்டார். அவரை கொலை பண்ணவன் ஒரு மிருகமாக தான் இருக்கணும். அவரை கொலை பண்ணினவன்னு சொல்கிறீங்களே, கொலை பண்ணினது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாதா? அவர் திகைத்தார். சார், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். மிஸ்டர் ராமாமிர்தம், இப்போ அந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். வேலைக்காரங்க யாரும் கிடையாது. ஒரு வேலைக்காரி காலையில் வந்துட்டு மதியானம் 1 மணிக்கெல்லாம் போயிடுவா. அப்போ வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஆமாம். மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்கே, அந்த ரூமில் இருக்கிற பொண்ணு யார்? ராமாமிர்தமும் அவருடைய மனைவியும் பரஸ்பரம் பார்த்து அவஸ்தையாய் எச்சில் விழுங்கி கொண்டார்கள். அது அது வந்து பொறுப்பான வேலையில் இருக்கிறீங்க. பொய் சொல்லலாமா? அது உங்கள் பொண்ணு தானே? ஆமாம் சார். எதுக்காக உங்கள் பொண்ணை வீட்டில் இல்லைன்னு பொய் சொன்னீங்க? அது என்கொயரிங்கிற பேரில் வயசு பொண்ணுக்கிட்ட போலீஸ் வந்து பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல சார். உண்மையான காரணம் இது இருக்க முடியாதுன்னு என் மனசுக்கு படுது. சொன்ன சத்யநாராயணன் கதிரேஷிடம் திரும்பினான். கேட்டான், நீ என்ன நினைக்கிற கதிரேஷ்? எனக்கும் அதே எண்ணம்தான். என்ன பண்ணலாம்? பொண்ணை ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம். ராமாமிர்தமும் அவர் மனைவியும் பதறினார்கள். சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என் பொண்ணு வீட்டில் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது சார். அதைத்தான் சொல்லுங்க. ராமாமிர்தம் சில வினாடிகள் தயங்கிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். சார், கன்யாலால் சுட்டு கொலை பண்ணது ஒரு பொண்ணு. அந்த காட்சியை மொட்டை மாடி ரூமில் இருந்து என் பொண்ணு பார்த்துருக்கா. பயந்து போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டா. போலீஸெல்லாம் வந்ததும் நர்வஸ் ஆகிட்டா. அதனால தான் அவளை கீழே வராதுன்னு மேலே இருக்கிற மொட்டை மாடி ரூம்லேயே இருக்க வச்சிட்டோம். உங்கள் பொண்ணு பேர் என்ன? சைத்தன்யா. காலேஜுக்கு போகுதா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர். கூப்பிடுங்க பொண்ணை. ராமாமிர்தத்தின் மனைவி மேலே போய் பெண்ணை கூட்டி வந்தாள். சைத்தன்யா அழகாக இருந்தாள். பெரிய கண்களில் இப்போது குஜராத் கலவரம். வியர்த்த முகத்தை தோளில் போட்டிருந்த துப்பட்டாவால் ஒற்றிக்கொண்டாள். சத்யநாராயணன் அவளை பார்த்து புன்னகைத்தான். சைத்தன்யா, வாமா இப்படி. மிரண்ட விழிகளோடு வந்தாள். கன்யாலால் சுட்டு கொன்ன அந்த பொண்ணை பார்த்தியா? ஆமாம். சம்பவம் எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? சைத்தன்யா புதிதாய் வியர்த்த நெற்றியை துப்பட்டாவால் ஒற்றிக்கொண்டு தொடர்ந்தாள். சார், மொட்டை மாடி ரூமில் உட்காந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். காற்று பலமாக அடித்ததால் ஜன்னலை சாத்த வந்தேன். அப்போ வென்டிலேட்டர் வழியாக கன்யாலால் பங்களாவின் ஹால் தெரிஞ்சுது. கன்யாலால் யாருக்கோ பயந்த மாதிரி ஒடுக்கிட்டு இருந்தார். பின்னாடியே ஒரு பெண் கையில் துப்பாக்கியோடு துரத்துனா. நான் பயந்து போய் ஜன்னலை மூடிட்டேன். கீழே வந்து அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். அவங்க என்னை கீழே வர வேண்டாம், மேலே இருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பயந்தான் சார். அந்த பொண்ணை நீ நல்லா பார்த்தியா? பார்த்தேன் சார். வயசு 25க்குள்ளே இருக்கலாம். ஒரு சாதாரண சேலை கட்டி ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இருந்தா. என்ன கலர் சாரி? பிங்க். சத்யநாராயணன் கதிரேஷை ஏறிட்டான். சந்தேகமே வேண்டாம், காயத்ரி தான்.
சைத்தன்யாவிடம் அடுத்த கேள்விக்காக திரும்பிய வினாடி கதிரேஷின் செல்போன் முணுமுணுத்தது. ஓரமாய் நகர்ந்து போய் செல்போனை காதுக்கு ஒட்ட வைத்தான். எஸ் சார், நான் கிரைம் பிரான்ச்சு ஸ்ரீனிவாஸ். சொல்லுங்கள் சீனிவாஸ். கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரி தான் வீட்டை ரகசியமாக வாட்ச் பண்ணும்படி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்க. எஸ் சொல்லுங்கள். இப்போ அந்த காலனியில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். காயத்ரி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தா. யாரோ பைக்கில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போனாங்க. பைக் நம்பரை நோட் பண்ணிங்களா? பண்ணிட்டேன் சார். இப்போ காயத்ரி எங்கே? வீட்டுக்குள்ளே. இப்போ வந்துடுறோம்.